future doctors. Today என்ன டாபிக் பாருங்கன்னா, இப்போ என்எம்சியில் ஒரு நியூ அப்டேட் வந்துருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் இஷ்யூஸ்னால் சில மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை என்எம்சி நம்ம அலர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக என்எம்சியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக இப்போ அந்த அலர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, advisory for Indian students seeking admission to foreign institutes or universities for undergraduate medical courses. References invited the National Medical Commission's public notices dated on 8th August 2023 and 22nd November 2024, wherein Indian students aspiring to medical qualification from foreign institution and subsequently seeking the registration practice allowed in India advised to ensure compliance of foreign medical graduate licensing regulations notified in 2021. ஸோ இப்போ அப்டேட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 2021 அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன்ஸ் சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சில யூனிவர்சிட்டிஸை டிவியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னா, duration of the course, medium of instruction, syllabus, clinical training and internship or flexible arrangements. So, foreign medical university duration confirm up to 4 months or 52 months definitely இருந்தாங்க. ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கணும். சிலபஸ் இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணி கிளினிக்கல் ட்ரைனிங் ஓன் யூனிவர்சிட்டியில் ஓன் ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணாலும் சில யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, லேக் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்எடுக்கேட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ புவர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் அண்டு இன்ஸ்டன்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு மெடிக்கல் டிகிரி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டிஸ் டிகிரி கேன்சல் ஆகிருக்கு. இந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அமெரிக்கன் ஹெல்த் அண்ட் சயின்சஸ் யூனிவர்சிட்டி பேலேஸ், கொலம்பஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பேலேஸ், வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் பேலேஸ், சர்ச்சிக் பிரான்ச் ஆஃப் தாஸ்கன் மெடிக்கல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லாமல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக ப்ராப்ளம் டெஃபினட்டாக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கீங்க. ஒரு பெஸ்ட்டான மெடிக்கல் யூனிவர்சிட்டியை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்எம்சி எம்சிஏ ரூல்ஸை கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி பாருங்கள். கோர்ஸ் டூரேஷன் 54 months கவர் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது 5+1 year இன்டர்ன்ஷிப் கரெக்டாக கவர் ஆகும். ஸோ 5+1 year இன்டர்ன்ஷிப் இருக்குது கண்ட்ரிஸ் பாருங்கள். கிர்கிஸ்தான் இல்லை அந்த மாதிரி கேஎஸ்எம்ஏ மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஏசி மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் நல்லாயிருக்கும். பேமெண்ட்டு அதே மாதிரி காஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பாருங்கள். கடாவர் கிளாஸஸ், லைவ் கடாவர் கிளாஸஸ் இருக்கான்னு பாருங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் டிகிரி வாங்க. ஸோ என்எம்சி அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. தவிர அப்டேட்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக பாருங்கள். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது. சில ஸ்கூல்ஸ் கேட்குறது சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு. என்ன
என்எம்சி அண்டு எம்சிஏ ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப சீப்பாக வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கிறது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கிற யூனிவர்சிட்டி. இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுற யூனிவர்சிட்டிஸ். இதை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு எதாவது அட்மிஷன் தேவை, ஃபர்தராக வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும், எனக்கு ஃபாரின் அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றி நாலேஜே இல்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க, கீழே இருக்க நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி வந்து இப்போ என்எம்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரியே வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபாரின் அப்ராட் கண்ட்ரீஸில். ஸோ அந்த மாதிரி போய் ஸ்கேமில் மாட்டிக்காதுங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ஏஜென்சி அவாய்ட் பண்ணுங்கள். ஏஜென்சி அவாய்ட் பண்ணால் ஏஜென்சி பாருங்கள், கமிஷனுக்காக அமௌண்ட்டுக்காக ஏதாவது யூனிவர்சிட்டிஸ் டைவர்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ரைஸ் ஆகாது. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது 2021 பிறகு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேம் யூனிவர்சிட்டி தான் ஃபுல் கோர்சஸுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சேம் யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து 2021 பிறகு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. என்எம்சி அப்டேட் அடுத்த நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்த பிறகு நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறேன். எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும், எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணக்கூடாது, எப்படி வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி வந்து இன்னும் இந்த ஏஜென்சி ஸ்கேம்லேருந்து உங்களுக்கு எப்படி தப்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அப்டேட் வந்து உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக எந்த யூனிவர்சிட்டினாலும் சரி, வேர்ல்டில் எந்த யூனிவர்சிட்டி, எந்த கண்ட்ரிஸ் உங்களுக்கு லைக் பண்ணுறீங்களோ, இல்லை அட்மிஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்களோ, நீங்கள் கீழே நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ப்ரொவைட் பண்ணி உங்கள் எம்பிபிஎஸ் கேரியர் கைடன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன்.